அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ரம்லான் மாதம் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த ரம்லான் உங்க வாழ்க்கைய மாத்துமா? மாத்தாதா? அதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. ரைட். ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைனலி 2026 உடைய ரமலான் மந்த்த வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணும்போது, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ரமலான் பத்தியோ, இல்ல அது ரிலேட்டடான எத பத்தியுமே எக்ஸ்ப்ளைன் பண்ண போறதில்ல. நான் ஒரு ஸ்டோரி பத்தி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். அந்த ஸ்டோரியில இருக்கக்கூடிய பர்சனுடைய நேம் அமீன். அமீன். ரமலான் மந்த் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ரமலான் மந்த்ன்றது ஜஸ்ட் நம்ம ஃபாஸ்டிங் வைக்கிறோம், தொழுகுறோம், இந்த மாரி ஒரு மந்த்ன்றது இல்ல. ரைட்? ஸோ ரமலான் மந்த் அப்படின்றது, நம்ம நம்மளோட லைஃப சேஞ்ச் பண்ணணும். நம்மளுடைய தவறுகள திருத்திக்கிட்டு, நம்மளுடைய மனசையும் திருத்திக்கிட்டு, நம்மளோட லைஃப சேஞ்ச் பண்ணி அல்லாஹ் பக்கமா திரும்புறதுக்கான ஒரு புனிதமான ஒரு மந்த், ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மந்த் வந்து ரமலான் மந்த்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரமலான் மந்த் ரீச் பண்ணும்போது அமீன் என்ன பண்றாரு அப்படின்னா, அமீன் ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் நம்மள மாரி தான். ஸோ நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ரமலான் மந்த் ரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவர் வந்து நோன்பு வைக்க ஆரம்பிக்கிறாரு, தொழுகைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ப்ளஸ்ஸு அவருக்கு தெரிஞ்ச திக்ரெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனா வந்து அமீனால அந்த நோன்ப வந்து 30 நாளுமே வந்து கன்டினியூஸா வைக்க முடியறதில்ல. சில நோன்பு வந்து அவருக்கு மிஸ் ஆகிறது. சில தொழுகை மிஸ் ஆகிறது. ஏன்னா அவரால தனியா வந்து நேரம் ஒதுக்கி தொழுகைக்கு குடுக்க முடியல. தொழுகைக்கு ஏற்படக்கூடிய நேரம் எவ்வளோ 5 நிமிஷம், 10 நிமிஷம். அந்த 5 நிமிஷம், 10 நிமிஷம் வந்து அவரால குடுக்க முடியல. அது வந்து தொழுகை மிஸ் ஆகிறது. சில நோன்பு வந்து மிஸ் ஆகிறது. அதுக்கப்புறமேட்டு வந்து அமீன் வந்து கன்டினியூஸா அதே மாரி பண்ணிட்டு இருக்காரு. ஒன் டே வந்து அவரு தராவி தொழுகைக்கு போகும்போது, அந்த தராவி தொழுகையில இமாம் வந்து ஒரு சூறால சொல்றாங்க, "இஃப் யூ டோன்ட் லைக் சம்திங், இட்ஸ் நாட் குட் திங் ஃபார் யூ." அப்போ வந்து அ அந்த ஒரு வார்த்தை வந்து அமீனுடைய மனசுல வந்து ரொம்ப ஒரு ஆழமா பதிஞ்சிருது. அதுக்கு அடுத்த நாள் வந்து அமீன் இஃப்தாருக்கு வந்து உட்கார்ந்திருக்கும்போது, அவருடைய பிளேட் ஃபுல்லா வந்து சாப்பாடு இருக்கு. அவருக்கு சாப்பிடுறதுக்கு இஃப்தாருக்கு. ஆனா மஸ்ஜித்ல வந்து ஒரு பையன் ஒரே ஒரு டேட்ஸ் வச்சு இஃப்தார் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாரு அவரு. அவரு அத பார்த்தப்போ, நம்மளோட லைஃப்‌க்கும் அந்த பையனோட லைஃப்‌க்கும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசிச்சதுக்கு அப்புறமேட்டு, அவரு ஒரு நாள் அடுத்த நாள் வீட்ல உட்காந்து யோசிக்கிறாரு. நம்ம டெய்லியுமே வந்து ரமலான் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி நோன்பு வைக்கிறோம், தொழுகைக்கு போறோம். ஆனா வந்து நம்ம அல்லாஹ்க்கு புடிச்ச மாரி ஒரு வாழ்க்கைய தான் வாழ்றோமா? இல்ல வந்து ஜஸ்ட் நம்ம டைம் பாஸ் பண்றோமான்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும்போது தான் அவருக்கு வந்து ரியலைஸ் ஆகுது. நம்ம நம்மளோட இஷ்டத்துக்கு வந்து தொழுகைக்கு போறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச நமக்கு கிடைச்ச டைம்ல தொழுகுறோம். நமக்கு கிடைச்ச டைம்ல நோன்பு வைக்கிறோம். நோன்பு சில சமயம் வைக்காம போறோம். ஸோ இந்த மாரி இருக்கும்போது, அவரு ரியலைஸ் ஆகுது அவருக்கு. ரமலான் மந்த் அப்படின்றது ஒரு புனிதமான மந்த். இந்த மந்த்ல தான் வந்து நம்மளுடைய கோவத்த நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளுடைய வார்த்தைகள கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளுடைய செயல்கள கண்ட்ரோல் பண்ணணும். சில தவறான விஷயங்கள்லருந்து நம்ம வந்து தூரமா இருக்கணும். ஸோ இந்த மாரி ரமலான் மந்த்ன்றது வந்து செல்ஃப் டெவலப்மென்ட் மட்டும் இல்லாம, நம்மளுடைய சோல் டெவலப்மென்ட்காகவும் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மந்த்தா இருக்குது. ஸோ இந்த ரமலான் மந்த்ல நம்மளால முடிஞ்ச வரைக்குமே நம்மளோட செல்ஃப் டெவலப்மென்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம அல்லாஹ் கிட்ட நெருங்கக்கூடிய வாய்ப்ப வந்து நம்ம ஏற்படுத்திக்குவோம். ரமலான் மந்த்து ஓகே. ரமலான் மந்த் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகே. ரமலான்ல வந்து நான் 30 நோன்பு வச்சுட்டேன்ப்பா, 5 நேரம் தொழுதுட்டேன். வந்து தராவி தொழுதுட்டேன். நான் வந்து தஹஜ்ஜுத் தொழுதுட்டேன். எல்லாமே தொழுதுட்டேன். ஆனா ரமலான் மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் 5 நேரம் தொழுகுறதில்ல. அதுல வந்து என்ன யூஸ்? ரமலானுடைய முழுமையான வெற்றி அப்படின்றது ரமலான் மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமே அதோட ஹேபிட்ட வந்து நம்ம கன்டின்யூ பண்றது அப்படிதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 நாள்ல வந்து நான் 5 நேரம் தொழுகுறேன். 31வது நாள் என்னுடைய ஈத் வருது. ஈத் நான் முடிச்சுட்டு நான் மஹ்ரிப் தொழுகைக்கே வரமாட்டேன். ஏன்னா நான் வந்து ஈத் தொழுகை முடிச்சுட்டு நான் கொடைக்கானல் போறதுக்கோ, ஊட்டி போறதுக்கோ நான் வந்து பிஸியா இருவேன். ரைட். இந்த மாரி இருக்கிறது வந்து சக்சஸ் இல்ல ரியலி. அன் 30 நாள் நோன்பு வச்சுட்டு நம்ம அந்த 30 நாள் என்னென்ன ஹேபிட்ட வந்து பில்ட் பண்ணோமோ, அந்த பில்ட் பண்ண ஹேபிட்ட வந்து நம்ம லைஃப்ல வந்து சஸ்டெய்னா வந்து வச்சுக்கிறது தான் வந்து உண்மையான ரமலானோட வெற்றி. ஸோ இந்த வருஷம் ரமலான்ல நம்ம கத்துக்கிட்ட எல்லா நல்ல குட் ஹேபிட்டையுமே வந்து அடுத்த வருஷம் ரமலான் வரைக்குமே நான் வந்து கன்டின்யூ பண்ணுவோம். ஸோ அந்த கன்டின்யூ பண்றதுக்கு தேவையான முயற்சி எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணுவோம். தவறான விஷயத்துல தூரமா இருப்போம். ஹராமான விஷயத்துல தூரமா இருப்போம். ஹலாலான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாட வைப்போம். அதிகமான திக்ர் செய்வோம். அதிகமான தொழுகை செய்வோம். தஹஜ்ஜுதான தொழுகை முடிஞ்சா தொழுவோம். தராவி தொழுகைய தவறாம தராவி தொழுவோம். கடைசி 10 நாள் ரமலான்ல எவ்வளோ ஒரு முக்கியமான நாள் அப்டின்னா, அந்த கடைசி 10 நாள்ல ஏதாவது ஒரு நைட்ல வந்து லைலத்துல் கத்ருக்கான நைட் இருக்கு. அந்த லைலத்துல் கத்ருக்கான நைட்ல ஒரு நைட்டுன்றது 1000 மாசத்துக்கான அது ஒரு பலன தரக்கூடியது. அதாவது 84 வருடங்களுக்கான நீங்க நன்மைகள் செஞ்ச தரக்கூடிய நன்மைகள் செஞ்சா எவ்வளோ பலன் கிடைக்குமோ, அந்த பலன வந்து ஒரு நைட் தரும். அந்த ஒரு நைட்ட நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கேள்விப்பட்டு பாருங்க. இந்த ஒரு நைட் மிஸ் பண்ணா எவ்வளோ நமக்கு பெரிய லாஸ். அந்த லாஸ வந்து நமக்கு வேணாம் அப்டின்னா, கடைசி 10 நாள்ல முடிஞ்ச வரைக்கும் அதிகமான இபாதத்த நம்ம வந்து பண்ணுவோம் நைட்ல. லைலத்துல் கத்ர முன்னோக்கி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட முஸ்லீம் ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளோட சேனல மறக்காம ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.